எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்குற இடத்துல தான் அமெரிக்கா உள்ள போகுது. ட்ரம்ப் ஏன் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டையும் உடைக்கிறாரு அப்படின்னு மீட்டிங்கை அமெரிக்காவில் வச்சிருக்காரு. வெனிசுவேலால போய் இருக்கிற ஆயிலாம் உறிஞ்சி எடுத்துட்டு வாங்கன்றாரு. அங்க பயப்படுறானுங்க. அங்க நாங்க போய் வேலை செய்ய முடியுங்கிறது நீ என்ன உத்தரவாதம்? இதுக்கு மேல இன்டர்பிரட் பண்றதுக்குலாம் ஒன்றும் பெரிய அப்போ அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி அதை வார்னிங் பண்றாங்களே. நம்ம ட்ரம்ப்பை கெட்டவன்னு சொல்றதுல வந்து ரூத்லெஸ்ஸா ட்ரூலி அமெரிக்கனா பேசுறாரு. எவனும் இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையெல்லாம் எந்த தலைவரும் பேச மாட்டாங்க. பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் அட்வொகேட் திரு சிவா அவர்கள். வணக்கம் சிவா. அமெரிக்காவுடைய நீண்ட காலமாக இதுவரை இருந்த ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு உலகத்தின் பாதுகாவலன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ ட்ரம்ப் தலைமையேற்றதுலேருந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒன்லி அமெரிக்கா அப்படின்ற மாதிரி, நான் ஒன்லி அமெரிக்கா மட்டும் தான் எனக்கு போதும், உலகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் அமெரிக்கா சென்ட்ரிக்காக சுருக்கி யோசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது எங்கே தான் யோசிக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியல. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் அவர் கை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு ஒரு கான்டினென்ட் ரீதியாக பேசினா எல்லா இடத்துலையும் அவருடைய ரோல் இருக்குது. ஐரோப்பாவில் என்னென்னா வந்து நேட்டோவில் வந்து அவர் கொடுத்த அந்த பங்களிப்பை வந்து இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன், நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி டென்மார்க் விஷயத்தை டச் பண்ணுறாரு. ஆசியாவில் என்ன பண்ணுறாரு, சீனாக்கு நெருக்கடி கொடுக்குறாரு. சீனாவுடைய டெக்னாலஜிக்கும் அவங்களுடைய அந்த கனிம வளங்களுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துறாரு. இந்தியாவுக்கு நிறைய டேரிஃப் போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி தென் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பல மைக்ரெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு. அமெரிக்காவில் இருந்த எல்லாத்தையும் தென் அமெரிக்காவுடைய மைக்ரெண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் வெளியேற்றிட்டாரு. அதே மாதிரி வெனிசுலா அதிபர் கைப்பற்றிட்டாரு. வெனிசுலா ஆட்சியை கைப்பற்றி வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அவருடைய அதிகாரங்கள் பரவி இருக்கு. அவரோட நோக்கம் என்னவா இருக்கு, ஏன் இதெல்லாம் செய்யறாரு? சரி, அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் எதை பார்த்தாலுமே பிஸ்னஸாக தான் பார்க்குறாரு. இப்போ இந்த வெனிசுவேலாக்கு அவர் வந்து ஓப்பனாக அவர் இது வரைக்கும் யூஸ்வலாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. புஷ் எல்லாம், இப்போ புஷ், ஒபாமா எல்லாரும் இந்த ஈரான், ஆப்கானிஸ்தான்லாம் போகும்போது அவங்க வந்து நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லி போவாங்க. அதாவது நம்ம ஊரில் வந்து இந்த இரட்டை கோபுரத்தை இடிச்சாங்க, அப்புறம் அங்கே நிறைய தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க, அணுகுண்டு தயாரிக்க போகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 பொய் சொல்லி உள்ளே போவாங்க. ட்ரம்ப் மட்டும்தான் ஓப்பனாக ஆயில் வேணும்னு போயிட்டார். ஸோ அதனால வந்து ட்ரம்ப் ஏன் வந்து இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டையும் உடைக்கிறாரு அப்படின்னா, எல்லாத்தையும் வேணாங்கிறாருன்னா, என்னால் வந்து அந்த பூசி முழுகலாம் முடியாது. அமெரிக்கா முன்னாடி ஒபாமாவும் சரி, புஷ்ஷும் சரி, எல்லாரும் கிளின்டனும் சரி, எல்லாரும் இப்படி தான் போய் அவங்க ஏகாதிபத்தியத்தை காமிச்சாங்க. இது எனக்கு டாமினன்ட், அமெரிக்கா தான் நம்பர் 1 இருக்கணும்னு. ஆனால் இவர் என்னன்னா டைரக்டாக போறாரு. அவ்வளோதான், இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால நம்ம இதுக்கு மேலே இன்டர்பிரேட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் பெரிய அறிவாளித்தனமாக நம்ம சொல்கிறேன். நான் பேசும்போது அதை நம்ம சொல்கிறத விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன்ஸ் ஆக்சுவலாக அப்படிதான். நீங்க அமெரிக்காவுக்கும் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு என்னன்னா, இந்தியா, ஆப்பிரிக்கா, ஏசியா ஃபுல்லாவே எப்படின்னா கலெக்டிவா எல்லாம் சேர்ந்து ஒரு ஊரே ஒரு கிராமமே ஒரு குழந்தைய வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போவாங்க. அமெரிக்கா எப்படின்னா பக்கத்துல இருக்கிற கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போதே பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு காம்படிஷன் தான் பார்ப்பாங்க. இது இப்படிதான் வளர்ப்பாங்க. ஸோ அங்கதான் இண்டிவிஜுவலிஸ்டிக் அங்க வளர்ப்பாங்க, இங்க கம்யூனிட்டியா வளர்ப்பாங்க. இதோட டெண்டன்சியோட ட்ரூ கேரக்டர் தான் ட்ரம்ப். ஸோ நம்ம ட்ரம்ப்பை கெட்டவன்னு சொல்றதுல வந்து நம்ம ரொம்ப நல்லவங்க மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஓகே, அவங்களோட சிஸ்டம் அதுதான். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் தான். 18 வயசுக்கு மேலே எப்படி நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைய வெளியே அனுப்பிச்சு விட்றீங்களா, அங்க 18 வயசுக்கு மேலே நீங்க என்ன உருப்பட மாட்டியோ, 18 வயசுக்கு மேலே வெளியே போயிடணும். நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஸ்பீஷிஸ், அந்த ஹியூமன், அந்த குழந்தை ஸ்பீஷிஸ் 18 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் தன்னைத்தானே பார்த்துக்கணும்னு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்து. அதனாலதான் தீபாவளிக்கு, பொங்கலுக்கு நம்ம பேசுற மாதிரி அவங்க ஊர்ல கிறிஸ்துமஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பார்ப்பாங்க. இதுதான் ட்ரம்ப். எனக்கு ஆயில் வேணும், என் ஊர் ஜெயிக்கணும், அந்த ஊர்ல இதை நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு ஓட்டு வரும், எனக்கும் பலன், என் நாட்டுக்கும் பலன். அவ்வளவுதான். இவ்வளவுதான் அந்த அவரோட சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி. இவ்வளவுதான். வெளிப்படையா நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த முன்னாள் அதிபர்கள்லாம் வந்து நான் எல்லாருக்குமான பொதுவானு சொல்லிட்டு ஒரு போலியா நடிச்சிருந்தாங்க. இவர் வெளிப்படையா அதை அதனாலதான் அவர் ஜெயிக்கிறாரு. ஏன்னா ஒரு முதல் முறையா ஆனஸ்டா இருக்காங்க. அமெரிக்கன்ஸ் இவ்வளவுதான். அவங்கள தப்பான்னு சொல்றதுக்கு நான் இப்பயும் தப்புன்னு சொல்ல. அவங்களோட கேரக்டர்ஸ் இவ்வளவுதான். எனக்கு என்னோட வாழ்க்கை, என் உலகம், என் ஊர், அவ்வளவுதான் முக்கியம். அந்த வெள்ளைக்காரங்க தான், என் கிறிஸ்டியன்ஸ் தான், இவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
அதை ஓப்பனா பேசுறாரு. முன்னாடி இருந்தவங்களாம் வந்து அதை மறைமுகமாக செஞ்சாங்க, இவர் நேரடியாக செய்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மறைமுகமாக செஞ்ச பொழுது அவர்களுக்கு வந்து மற்ற நாடுகள் எதிர்ப்பு இந்த அளவுக்கு வரல, ட்ரம்ப்புக்கு வர மாதிரி எதிர்ப்பு வரல. எல்லா கண்டத்திலேருந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப்புக்கு எதிரான எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. லாங்குவேஜ் தான். ஓகே, ஒபாமா வந்து ஒரு 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 கருத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல நேரங்கள் நல்ல நேரமா இருந்துச்சுன்னா அது கெட்ட தலைவர்களை உண்டு பண்ணும். ஒபாமா வந்த டைம் என்னன்னா அது ஒரு நல்ல டைம். நம்ம ஊர்ல மன்மோகன் சிங் இந்த டைம் வரலாம். இதெல்லாம் எப்படின்னா பிரச்சனை, அதாவது அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல, இந்த டைம் வந்து எக்கானமி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளா இருந்துச்சு. மன்மோகன் சிங் இருந்தப்பெல்லாம் ஒரு 8% growth ரேட்ல இருந்துச்சு. அப்ப ஊர்ல எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்கா சுத்தி. அப்ப என்னன்னா நம்ம அரசியலை ரொம்ப கவனிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த நேரம் என்ன பண்ணணும்னா இந்த ஓரத்துல இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இந்த நம்ம வந்து ஒபாமா வந்து அவர் ஓத் எடுக்கும்போது, பதவி ஏற்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்து, முஸ்லிம், லெஸ்பியன், கே எல்லாருக்கான நாடுன்னு சொல்லி அவர் வந்து எடுத்தார். இன்னொன்னு அவர் ஒரு கருப்பினத்தர், பாரக் ஹுசேன் ஒபாமான்னு சொன்னாரு. அதுல முஸ்லிம் கருப்பினத்தர், அப்புறம் லெஸ்பியன், ஹோமோசெக்சுவல்ஸ் எல்லாத்தையும், இதெல்லாம் கிறிஸ்டியன் மதத்துக்கு நேர் எதிரானது. ஓரினை சேர்க்கை எல்லாம் அவர் வந்து சேர்த்து பதவி ஏற்று இந்த நாடு எல்லாத்துக்கான நாடுன்னாரு. இப்ப என்ன ஆகும், அந்த ஓரத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெறித்தனமா இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ அவங்களாம் சென்டர்ல வந்து இதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம விட்டோம்னா நாடே அழிஞ்சு போயிடும், நமக்கு ஒரு ஆள் வேணும். அந்த நேரத்துல ட்ரம்ப் எமர்ஜ் ஆகுறாரு. ரூத்லெஸ்ஸா ட்ரூலி அமெரிக்கனா பேசுறாரு. எவனும் இருக்கக்கூடாது. இந்த பொம்பளைங்க ஸ்போர்ட்ஸ்ல எதுக்காக வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ல கலந்துக்கிறாங்க, அவங்க எப்படி பொம்பளை ஆக முடியும், இப்படி டைரக்டா பேசுறாரு. இந்த வார்த்தையெல்லாம் எந்த தலைவரும் பேச மாட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையை பேசும்போது நம்ம என்னதான் வெளியே வந்து நடிச்சாலும் டின்னர் டேபிள்ல வீட்டுல உட்காந்து பேசும்போது அவன் பேசுறது கரெக்டு தான் அப்படின்னு பேசுற ஒரு உண்மை இருக்குல்ல. இந்த உண்மையும் பொலிட்டிக்கல் லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் மீட் ஆனது தான் ட்ரம்போட சக்சஸ். இப்போ மக்கள் வந்து எல்லாமே வலதுசாரிகளா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இது வலதுசாரிக்கான உலகமா மாறிடுச்சா? வலதுசாரி தான் நம்ம எல்லாருமே ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா பிரைமல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நமக்கான என்னது, உலகத்துல இருக்கிற எல்லா சினிமாவுக்கும் காமன் தீம் என்ன? ரத்தம், காமம், வெறி, பழிவாங்கும் குணம். இது இல்லாம ஏதாவது படம் சொல்லுங்க, உலகத்திலே ஜெயிச்ச படம் டைட்டானிக்கா இருந்தாலும் அதுதான் வரும், அவதாரா இருந்தாலும் அதான் வரும். ஏன்னா இதான் நம்ம ஊர்ல எந்த படத்தை எடுத்தாலும் இதான் வரும். அப்ப இந்த காமன் தீம் தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பயம். இது வந்து இன்னும் நம்ம வந்து முழுசா பரிமாண வளர்ச்சி அடையாம இருக்கிறதுனால இதுக்குதான் சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ரஜினி அடிக்கிற பாஷால வந்து பாஷாவா மாறும்போது தான் நமக்கு ரஜினியை பிடிக்கும், மாணிக்கமா ஆகாது. அப்ப இது என்ன, இது நம்ம எதுக்கு ரெசனேட் ஆகிறோம்னு தெரியுதுல்ல. அப்ப இந்த எமோஷனை யாரால கரெக்டா பேசி ஜெயிக்க முடியுமோ அதுல வித்தகார் வந்து ட்ரம்ப் தான். அவரு ஈஸியா சொன்னாரு, அடிப்பேன், வெளியே போட்டு கட்டுவேன், கையை கட்டி எனக்கு தூக்கி போடுவேன், கொலை பண்ணுவேன், என்னோட மதத்துக்கோ என் வெள்ளைக்கார மக்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு பண்றீங்களோ அவங்க எல்லாருமே சாவடிப்பேன். இப்படியே இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதை அரசியல்ல பேச மாட்டாங்க, அப்படி பூசி மொழிகி எல்லாம் கமல் மாதிரி தான் பேசுவாங்க. அதான் அவர் உடைச்சாரு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட ட்ரம்ப்பை ரசிக்கிறாங்க, அவருக்கு அந்த மாதிரி தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கோம், அதே அமெரிக்காவுடைய அந்த கான்டினென்ட்டுக்கு உட்பட்ட அந்த பகுதியில் நியூயார்க் சிட்டியில் மேயர் மம்தானி வந்து வெற்றி பெறார். பட் அவர் இது நேர் ஆப்போசிட் சிந்தனை கொண்டவராக இருக்கார். பட் அவரையும் மக்கள் லைக் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. ட்ரம்ப்பை தாண்டி அவர் வேணும் விரும்புறாங்க. இது எப்படி புரிஞ்சுது? ஒரே இதுக்குள்ள நியூயார்க்குங்கிறது ஒரு அவுட்லயர், நியூயார்க் எடுக்கக்கூடாது. இது வந்து இந்த அது வந்து ஒரு விதிவிலக்கு, அது விதிவிலக்கு. ஏன்னா அமெரிக்கால இருக்கிறவங்களும் சரி, சைனால இருக்கிறவங்களும் சரி, மெட்ராஸும் சரி, நைஜீரியாவும் சரி, எத்தியோப்பியா ஒட்டுமொத்த பேரும் நியூயார்க்ல தான் இருப்பாங்க. ஏன்னா நியூயார்க் நகரத்துல நீங்க போனீங்கன்னா மறைஞ்சிருவீங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி கிராமத்துல எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இவன் இந்த ஊருக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன். மெட்ராஸ்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால மெட்ராஸ் மாதிரி தான் அதுவும் ஒரு யூனிக்கான சிட்டி. அது மெட்ராஸ்லயும் நீங்க அவ்வளவு ஈஸியா வந்து ஜாதி மதத்தெல்லாம் கண்டுபிடிச்சு பேசிட முடியாது. அதே மாதிரி நியூயார்க் வந்து இதோட ஒரு ஒரு 1000 மடங்கு மறைஞ்சிரும் எல்லாருமே. ஓகே. அதனால நியூயார்க் சிட்டில பியூர்லி டெமோக்ராட், சோசியலிஸ்ட், கம்யூனிஸ்ட்ங்கிற வேர்டெல்லாம் சொல்லிட்டு அங்க வரலாம். அமெரிக்காவுக்கே அது வந்து ஒரு விதிவிலக்கு தான். அதனால அங்க அவர் ஜெயிக்கிறார். இப்போ இடதுசாரி தத்துவம், சோசியலிசம், கம்யூனிசம் இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசும்பொழுது அந்த மாதிரியான கருத்துக்களும் தொழிலாளர்கள் மத்தியில் அந்த கருத்தை விரும்புகிறாங்க, அந்த கருத்து ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான மக்களும் ஒரு செக்டார் இருக்க தான் செய்கிறாங்க. இது எல்லா நாடுகளையும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான கருத்துக்கு ஸ்பேஸே இல்லை, அந்த கருத்துக்களை மக்கள் யாரும் லைக் பண்ணவே இல்லை, எல்லாருமே ரைட் விங்காக மாறிட்டாங்க அப்படின்றது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்குது? அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு என்ன ஒரு 50% தானே அவருக்கும் ஓட்டு போட்டாங்க. ஓகே. பாக்கி 50% அதுல இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்பாங்கல்ல. அப்போ மல்டி பார்ட்டி சிஸ்டம் கிடையாது, 2 பார்ட்டி சிஸ்டம் தான். அப்போ ஒன்று இப்படி இருக்குன்னு அப்போ ஆப்போசிட் ஸ்டாண்ட் இருக்கிறது ஜெயிக்கணும் இல்லை, ஈக்குவலாக ஃபைட் ஈக்குவலாக இருக்கணும் இல்லை, ஏன் அப்படி இல்லாமல் இருக்கு? இல்ல ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே. இந்த பக்கம் இருக்கு. ஆனா இவங்களுக்கு என்னன்னா நிப்பாட்டுற கேண்டிடேட்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. இவரு பைடன் நிக்க வைக்கிறாங்க, இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் யங்கா நிக்க வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டு இப்படி வந்திருக்குமான்னு தெரியல. இவரை விட அவருக்கு வயசு ஜாஸ்தி, இவரை விட அவர் மேடையில வார்த்தையெல்லாம் மறந்துடுறாரு பேசுறதுக்கு. இதெல்லாம் இவர் அட்டாக் பண்ணிட்டாரு. பலவீனமான தலைவரை என்னால நான் எப்படி நம்பி நான் இவனுக்கு எதிரில் இவன் நான் நின்று அடிப்பான்னு நான் எப்படி காட்டுறது?
எனக்கு வந்து நீ ஆப்போசிட்ல வேற ஒரு ஆளை காமிச்சிருக்கலாம். இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாரு, ஓப்பனா பைடனை வந்து அவன் சொன்னதே என்ன ஞாபகம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஞாபகம் இருக்குமா தெரியலங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணி அது வைரல் ஆச்சு. ஏன்னா அவர் மறந்துட்டார், ஆக்சுவலா டிமென்ஷியா வந்துருச்சு அவருக்கு, அவர் மறந்துட்டார். அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல முடியும்? நம்ம அதனால வந்து டெமோக்ராட் பார்ட்டி இன்னொரு பார்ட்டி தோத்துருச்சுன்னு சொல்ல முடியாது. கேண்டிடேட் சரி கிடையாது. அதுக்கப்புறமா கடைசியா மாத்துனது ஒரு பெண். அமெரிக்கா வாஸ் நாட் ரெடி ஃபார் விமன். அது ஒரு காரணம். ஓகே ரைட். சரி, இப்போ நீங்கள் ட்ரம்ப் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் ஒன்றும் புதுசாக செய்யலைங்க. ஏற்கனவே செஞ்சவங்களும் இன்டெரக்டாக செஞ்சாங்க, ஒரு டேரெக்டாக செய்கிறாங்க, ஒரு உலகம் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து பல நாடுகள் இப்போ அவர் கிரீன்லாந்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாரு. இப்போ கிரீன்லாந்து கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டென்மார்க்குடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அதாவது எக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, ஒரு முக்கியமான கடிதம் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் இருக்கக்கூடிய இந்த ரிபப்ளிகன் பார்ட்டி வந்து ட்ரம்ப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் இது. சப்போஸ் கண்ட்ரோல் பண்ண விட்டுட்டானா அடுத்த ட்ரம்ப் வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முடியாத இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவார். அவர் எல்லா சிஸ்டத்தையும் வந்து கொலாப்ஸ் ஆக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் எலெக்ஷன்லேயே தோற்கடிக்கணும் ஒரு நிலைமை தான் கூட அந்த தோல்வியை கூட அவரால் அது தோல்வியை செல்லாதுன்ற மாதிரியான மாற்றிட்டு அந்த விஷயத்தை மாற்றி அனுப்பிப்பார். அப்போ அவர் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி அதை வார்னிங் பண்ணுறாங்களே, அப்போ அந்த மாதிரி அது தேவையில்லாத ஒரு வார்னிங் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறது. அது எப்படி? அதை அவர் கண்டுக்கவே மாட்டார். ஓகே, ஸோ அதனால ஒரு வார்னிங் எழுதிக்கலாம். அவர் ஒரு கணக்கில் போய்கிட்டு இருக்காருல, இன்டர்நேஷனல்ல எல்லா லாவையும் உடச்சிட்டு போறாரு. இவர் டென்மார்க்லேயும் லெட்டர் எழுதிட்டா, ஓ அப்படியே எழுதிட்டானா, நான் என்ன மதிச்சிருவாங்க? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்கு ட்ரம்ப்போட ரியாக்ஷன் நான் கேட்கல, நான் உங்களோட பார்வை என்னன்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு அசுர பலத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அந்த பவரை அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அந்த சொந்த கட்சியாக ரிப்பப்ளிக் பார்ட்டியினுடைய அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணாமல் போனால் நாளைக்கு வந்து அவர் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் நகர்ந்து போயிடுவார். டோட்டல் சிஸ்டத்தையும் அவர் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய சீரியஸ் ஒரு வேக்கப் கால் மாதிரி வார்னிங் மாதிரி ஒரு கொடுக்குறாரு. அந்த வார்னிங் தேவையா தேவையில்லையா அப்படின்னு 100% தேவை. அது உண்மைதான். நம்ம ஏற்கனவே இதை ஆக்சுவலா முன்னாடி பேசும்போது நம்ம பேசியிருக்கோம். அடுத்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணும் இவருக்கு ஆசை. ஏன்னா இது வரைக்கும் 2 வாட்டிக்கு மேல பிரசிடென்ட் வந்தது இல்லை அந்த பழைய FDR தவிர. அப்ப அவருக்கு என்னன்னா, 3வது வாட்டி நான் வரணும், 4வது வாட்டி நான் வரணும்னா கிரைசிஸ் மோட்ல இருக்கும் போது தான் நீ கான்ஸ்டியூஷன் தொட முடியும். ஒரு போர் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், நேஷனல் செக்யூரிட்டி ஊரெல்லாம் சுத்தி பத்தி எரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நான் இங்க இருக்கலாம்னு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணலாம். இவர் அந்த மோடுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. அதனால அவரு இதை வந்து இந்த வார்னிங் கரெக்டானா, இந்த வார்னிங் ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க இப்ப அவர் சொன்னாருன்னு சொல்றீங்கல்ல, இவரு நீங்க இன்னொரு வாட்டி பண்ணீங்கன்னா தோத்தாலுமே ஒத்துக்க மாட்டாரு. இது பண்ணி தானே ஒரு இந்த ஜனவரி 6 ப்ரோக்ராம் ஒரு பெரிய போய் ஒயிட் ஹவுஸே பிடிச்சி உள்ள போய் அடிச்சு உடைச்சாங்களே, அது பண்ணதும் இவர் தான். அப்போதான் இவர் தானே போய் சொன்னாரு போய் அடிச்சு உடைங்கன்னு. அப்போ இதே தான் அவர் திருப்பி பண்ணுவாரு. இந்த வாட்டி அவர் அதுக்கு மேல போயிட்டாரு. அதனால எல்லா சிஸ்டத்தையும் மாத்தி வச்சுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல இப்ப அவர் அடுத்தது இப்ப கான்ஸ்டியூஷன்ல அவர் கை வைப்பாரு. இல்லைன்னா இவர் வந்து ஏதாவது ஒரு வாருக்கு போவார், கடைசியில ஒரு பெரிய வாருக்கு போவார், நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இருப்பார். ஓகே, அப்போ ட்ரம்ப்புக்கு செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இந்த இல்லை ரொம்ப கஷ்டம். செக் அண்ட் அது நிறுவுறதுங்கிறது கஷ்டம். சொந்த பார்ட்டியில மக்கள் தான் முடிஞ்சிடும். ஓகே, எல்லா இடத்துலயும் அதான். இப்ப அவர் எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, மாகான்னு ஒரு குரூப் வச்சிருக்காருல, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதான் அவரோட பேஸ். இப்ப நம்ம ஊர்ல இந்த RSS ஹிந்துத்துவா பேஸ் மாதிரி அங்க ஒரு பேஸ் இருக்கு. இந்த பேஸ் எப்படின்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உனக்குன்னு சொல்லி நிற்பாங்க. அவங்க ஒரே இடத்துல திரும்புறது எப்ஸ்டீன் ஃபைல்ல மட்டும்தான். அந்த ஃபைல்ல உன் போட்டோ இருக்கிறத மட்டும் அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்களாம் ஹார்ட் கோர் அந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், நார்மல் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. அவங்களாம் அந்த மதத்தை வந்து பாலிடிக்ஸா பாக்குறவங்க. அதே கூட்டம் தான் அங்கேயும் இருக்கு. அது மட்டும்தான் இவரோட பேஸ். ஆனா அது வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது இவருக்கு கொடுக்குற சப்போர்ட்ல தான் இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது திரும்பிச்சுன்னா இதை நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்னிங் அங்க செக்கா வந்துடும். ஆனா கவர்மெண்டாவோ இல்ல இன்டர்நேஷனலாவோ அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. இப்போ அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. கண்டிப்பா அங்கதான். மிடில் ஈஸ்ட்ல ஈரானை டார்கெட் பண்றாரு. நான் ஏற்கனவே ஏஷியாவில் வந்து இந்தியாவை சீனாவை டார்கெட் பண்றாரு. அதே மாதிரி வந்து சவுத் அமெரிக்கா கம்ப்ளீட்டாகவே டார்கெட் பண்றாரு பார்க்குறோம். யூரோப்பையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் எல்லா இடத்தையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸப்ட் இஸ்ரேல்கிட்ட மட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காரு. அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா நாட்டையும் அவர் டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ கிரீன்லாந்தை டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறதோடைய நோக்கம் என்ன? அது எதனால அதை கைப்பற்ற நினைக்கிறாரு? அதோடைய தொலைநோக்கு பார்வை என்ன? கிரீன்லாந்து வந்து ஆர்டிக் கிட்ட இருக்கு. அந்த ஆர்டிக் ஓஷியன் இருக்குல்ல, அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் கனெக்ட் பண்றதே அந்த ஆர்டிக் தான். ஸோ எல்லா வர்த்தகம் கப்பல் போற இடம் அதான். இப்போ நம்ம ஊர்ல டிபெட் ஞாபகம் வச்சுங்க. டிபெட்ல எதுக்கு சைனா வந்து எந்த ஊரை விட்டு கொடுத்தாலும் டிபெட்டை விட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான பாயிண்ட் கிடைக்கும். சும்மா மேல ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி வச்சுங்க. அங்கேருந்து நின்று பாத்தீங்கன்னா இந்தியாவோட மூவ்மெண்ட் அவங்க ஈஸியா வாட்ச் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஏன் கார்கில விட்டு கொடுக்க மாட்டோம்? ஏன்னா அதான் உச்சத்துல நிக்குது. பாகிஸ்தான்ல எவனா வந்தா கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி டிபெட் சைனாக்கு அது ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப ஹைட் இருக்கு. அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டோம்னா நீங்க அவங்க ஈஸியா உள்ள போயிருவாங்க. அந்த ஒரே ஒரு பார்டர் அட்டானமஸா வச்சுக்கணும். டென்மார்க்கோட இடம் வந்து கிரீன்லாண்டுன்னு சொல்றாங்கல்ல, 1950களில் அவங்க வந்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அவங்க டெரிட்டரியா தான் இருக்கு.
அதுல இருந்து 26 வருஷம் கழிச்சு தான் கிரீன்லாண்டுக்கு தனி சுதந்திரம் கொடுக்குறாங்க. நீங்க உங்க ஊர்ல ஒரு ஆட்சி வச்சீங்க, ஆனா எங்க கிங்டம்குள்ளதான் இருக்கணும், டென்மார்க்குள்ளதான் இருக்கணும், ஆனா நீங்க உங்க தன்னாட்சி பெற்று தன்னாட்சி இருக்கும், தன்னாட்சி இருக்கு, ஆனா நீங்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு வச்சுங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்தே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்னைக்கு இந்துல வந்திருக்கு பாருங்க, அவரோட கிரீன்லாண்டோட சீஃப் ஹெட் அவர் தான், பிரைம் மினிஸ்டர் வச்சுங்க. அவரும் சரி, அப்போசிஷன் பார்ட்டியும் சரி, 2 பேரும் ஒரே கருத்தை வைக்கிறாங்க. எனக்கு டென்மார்க்கும் பஞ்சாயத்துக்கு வர தேவையில்ல, ஆனா அமெரிக்கா நான் ஆகவும் விரும்பல, எங்களுக்கு கிரீன்லாண்டரா தான் ஆகணும்னு. இது வந்து ஒரு சரியான சூப்பர் ஸ்பாட்ல. இது யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கிரீன்லாண்ட்ல நான் போய் பிடிக்கிறேன்னு வரேன், டென்மார்க்கு இது என் டெரிட்டரி, நீ வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஐரோப்பா என்ன சொல்லுது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா கிரீன்லாண்ட் என்ன சொல்றான், 2 பேரும் வராதீங்கிறான். அப்ப இது வந்து யாரு பவர்ஃபுல்லா இருக்கானோ அவன் தானே போய் எடுப்பான். நானும் இப்போ ஒரு பொருள் அங்க இருக்கு, நீங்க உங்களுதுங்கிறீங்க, நான் எந்துங்கிறேன், ஆனா என்கிட்ட மிலிட்ரி இருக்கு, உங்ககிட்ட வெறும் கத்தி தான் இருக்கு, நான் தான் எடுப்பேன். இப்ப இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்கிற இடத்துலதான் அமெரிக்கா உள்ள போகுது. ஈரானும் இதே தான், ஈரான் உள்ள கொலாப்ஸ் ஆகுது. அப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க உள்ள வரோம். ஆனா இன்னைக்கு யூகேல நடந்த போராட்டங்கள், யூகே நிறைய ஊர்ல நடந்துட்டு இருக்கு போராட்டங்கள், எல்லா போராட்டங்கள்லயும் அவங்க கொடி வந்து 2 கொடி வச்சிருக்காங்க. ஒண்ணு அந்த பகல்வானி ஒருத்தர் தான், அவன் தான் வந்து அந்த 1979 அந்த ஈரான் ரெவல்யூஷன் வந்துச்சுல்ல, அப்போ நம்ம அந்த கோஹ்மினி மதமா மாறிச்சுல்ல, மத ஆட்சியா மாறினதுக்கு முன்னாடி அப்போ வந்து அமெரிக்காவோட ஆள் தான் ஒருத்தராங்க சீஃப் இருந்தார், அவரை தூக்கி போட்டு தான் இவங்க வந்தாங்க. அந்த கொடியை பிடிக்கிறாங்க, அப்புறம் இஸ்ரேல் கொடியை பிடிக்கிறாங்க. அப்ப தெரியுதுல இது எந்த இடம், எங்கெங்கெல்லாம் வந்து மக்களுக்குமே ஒரு சுதந்திரம் வேணும்னு தோணுதோ, எனக்கு இது பிடிக்கலன்னு அந்த இடத்துல உள்ள வராங்க. கிரீன்லாண்டும் இதே கதை தான். உள்நாட்டு கலவரங்கள், அது உள்நாட்டு கிளர்ச்சி ஏதாவது ஏற்படும் போது அது சின்ன ஒரு கசப்பு இருந்தா போதும், அதை பயன்படுத்தி நினைக்கிறேன். இப்ப கிரீன்லாண்ட்ல இப்ப இன்னைக்கு அவரோட சீஃபும் சொல்றாரு, அப்போசிஷன் பார்ட்டியும் சொல்றாங்க, நாங்க வந்து கிரீன்லாண்டரா இருக்க விரும்புறோம், நாங்க டென்மார்க்கா இருக்க விரும்பல. அதே மாதிரி அவங்க ரொம்ப ஆஷாவும் பேசுறாங்க, தொட்டு பார்க்கணும், அமெரிக்கா தொட்டு பார்க்கணும், நாங்க வந்து எங்களோட பதிலடி வர. அதோட கருத்து எங்க இருந்து வருதுன்னா, கிரீன்லாண்ட்ல வர முடியாது, டென்மார்க் கிட்ட தான் வரணும். ஏன்னா டென்மார்க் தான் பெரிய டெரிட்டரி, அது வந்து ஐரோப்பால நேட்டோங்கிற ஒரு அமைப்புல இருக்கு, ஒரு கிளப். அது அந்த கிளப் எதுக்குன்னா, அந்த கிளப்ல யார் இருக்கானா, அமெரிக்காவும் இருக்கு, ஐரோப்பாவும் இருக்கு. நீ என்ன பாத்துக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன். ரஷ்யா கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த கிளப்புக்குள்ளே ஒத்தனை அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்து வரும்போது ஐரோப்பா எதிர்க்குது. ஆனா கிரீன்லாண்ட் எப்படின்னா சைலண்டா இருக்காங்க, ஏன்னா எனக்கு தேவை சுதந்திரம், நீங்க 2 பேரும் பேசிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கிரீன்லாண்ட்ல அமெரிக்காவோட ஆர்மி பேஸ் இருக்கு. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா ஈஸியா அவங்களால நிறைய விஷயங்கள் அங்கே பண்ணிட முடியும். ஓகே, ஆனால் அப்படி இருந்து துணிஞ்சு சொல்றாங்களே, நீங்க அமெரிக்கா தொட்டு பார்க்கணும், நான் வந்து விட்டுறேன் பார்க்கலாம் அப்படின்ற அந்த டோன் வருது. அது எப்படி வருது அவங்க? இல்ல அது வருது, எனக்கு தெரிஞ்சு இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிற எந்த கண்ட்ரியும் சண்டை போட்டுக்காது. ஐரோப்பால நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அமெரிக்கால இருக்கு, இவருக்கு கிரீன்லாண்ட் வேணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஐரோப்பா எக்கனாமிக்கலி கொஞ்சம் டிபெண்டா தான் இருக்காங்க. அதனால இப்ப எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸை தவிர பிரான்ஸ் மட்டும்தான் எதிர்த்து நிற்கும். பிரான்ஸ் கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் வலுத்து விட்டுறாது. ஆனா டென்மார்க்ல இருந்து கிரீன்லாண்ட்ல இருந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை பண்ணி விட்டாங்கன்னா, எனக்கு இப்ப நீங்களும் நானும் தலைவர் நம்ம பேசிக்கிறோம், மக்கள் வேணான்றாங்க, நீங்க 2 பேரும் வேணாம் எனக்கு தனியா வேணும்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நான் இப்ப என்ன, நீங்க அப்போ ஒரு சாமர்த்தியமா ஒரு வேலை பண்ணலாம்ல, அவங்க சுதந்திரத்தை கொடுத்துருங்களேன், நான் அப்புறமா இவங்களை பிடிச்சிக்கிறேன், இவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா எப்படி? யாருக்கு சுதந்திரம் கொடுத்து? அமெரிக்கா இருக்கேன், கிரீன்லாண்டர் எனக்கு தனியா வேணுங்கிறாங்க, நான் டென்மார்க் கீழே தான் இருக்க மாட்டேன், நான் தனியா இருந்துக்கிறேன்றாங்க. இப்ப நான் சாமர்த்தியமா ஒரு வேலை ஒண்ணு நான் இப்ப எடுத்துக்கணும். இப்ப நீங்க டென்மார்க் நீங்க விட மாட்டீங்க, அப்ப நான் ஒண்ணு பண்ணலாமா, அவங்கள பேசாம நான் இன்னும் நல்லா கிளர்ச்சியை பெருசா கிளப்பி விட்டு நீங்க சுதந்திரம் தனியா கேளுங்கன்னு சொல்லி கிரீன்லாண்ட் தனியா பிரிச்சுட்டேன்னா, கிரீன்லாண்டுக்குலாம் பெரிய ரிசோர்ஸ் எல்லாம் கிடையாது, அது டென்மார்க் நம்பி தான் வாழணும். நீ தனியா அனாதையா போயிட்டு வச்சுக்கேன், நீ பிச்சை தான் எடுப்பேன், அப்ப நான் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணிப்பேன்ல, அந்த வேலை கூட பார்க்கும் அமெரிக்கா. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை இப்போ ஆனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஈரான் சரி, இப்போ கிரீன்லாண்ட் சரி, எல்லா இடத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அங்கே உள்ளே இருக்கிற சில ஸ்பார்க்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பயன்படுத்தி வராங்க. ஆனால் அந்த பிரச்சனையை போய் பார்த்தா அந்த பிரச்சனை அடிப்படையில் தேவையான பிரச்சனை இருக்குது, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற இயல்பான முரண்பாடு, அந்த முரண்பாடை சரி பண்ணுற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது அவங்களால இந்த பக்கம் போக முடியல, இந்த பிரச்சனைக்காக சொந்த கவர்மெண்ட்டையும் டீல் பண்ண முடியல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் வர அமெரிக்காவும் ஏற்றுக்க முடியல. இப்படி இருக்கும்போது ஈரான், கிரீன்லாந்து எல்லா நாடுகளுமே சரி, எப்படி இந்த இஷ்யூஸ், ஈவன் உக்ரைன் கூட எடுத்துப்போமே, எல்லாருமே அது எப்படி இந்த விஷயத்தை டேக்கிள் பண்றது, எப்படி அதை இல்ல இது கஷ்டம். இப்படிதானே அந்த நம்ம லோக்கல் மேட்டர்ல லாயரா சொன்னா, இந்த ஏழைங்கிட்ட எல்லாம் இடத்த புடுங்குறாங்கல்ல, இப்படிதானே அவனுக்கு இடம் வேணும், ஆனா அவன் வறுமைக்கு வேற வழி இல்லாம அவன் தவிக்கிறான்.
அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன இன்னும் 2-3 பிரச்சனையை ஆட் பண்ணுவேன். அவனால தாங்கவே முடியாது. நான் அப்புறமா போய் பஞ்சாயத்து பேசி எனக்கு கொடுத்துரு, நீ வேணா இந்தா ஒரு 10,000 வச்சுக்க ஓடிப்போன்னு சொன்னா ஓடிட போறாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான் வேர்ல்டு பூரா. இது அவரும் ரியல் எஸ்டேட் ஓனர் தான், ட்ரம்ப்புக்கு தெரியும். இருக்கிற பிரச்சனையை நல்லா ஊதி பெருசு பண்ணுங்க. ஊதி பெருசு பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லு. அவன் ஃபர்ஸ்ட் வரமாட்டான். அப்புறம் நான் எனக்கு தனியா உரிமை கிரிமைம்பா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல பிரச்சனையை ஆட் பண்ணு, காசெல்லாம் கட் பண்ணு, அப்படியே கொஞ்சம் ஏழை ஆகிற மாதிரி ஆகட்டும். அப்புறம் நான் வந்து எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துட போறான். இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆனா மீடியா ஃபுல்லா அவன் போராடக்கூடிய அவன் காரணத்தை பெருசா பேசுவாங்க. அவ்வளவு அது ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு போராடுறான், அதை பத்தி கவனிக்கணும், அதை பத்தி கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது பேக்ரவுண்ட்ல அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஈரான்ல இப்ப ரெவல்யூஷன் நடக்குதுன்னா, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எப்படியா சால்வ் பண்ணி ஆகணும்னு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என் வீடு இது. ஆனா அவன் என்ன சொல்றான், எவனோ ஒருத்தன் பக்கத்துல இருந்து இங்க இருந்தோ வந்து என் வீட்டுக்குள்ள வந்து நான் பஞ்சாயத்து பண்றேன்றான். அதுக்கு என்ன பண்றான், இன்னும் ஒருத்தனா தனித்தனியா வந்து பேசிட்டு இருக்கான். ரொம்ப மோசமான இது, நீங்க பாத்துக்கன்னு வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனையை பண்ணி இந்த பிரச்சனை வெடிச்சு வெளியே போனோன்னே நான் உள்ள வந்து உட்காந்துப்பேன். இப்ப வெனிசுவேலால என்ன ஆளை போட்டாங்கல்ல, இப்போ அவரை தூக்கிட்டாங்க. ஆளை தூக்குனது உண்மை, கரெக்டா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? இன்னொரு ஆளை போட்டாங்களா? நேத்து மீட்டிங் நடந்திருக்கு. எக்ஸான் மொபைல்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்குல்ல, ஆயில், அவ்வளோ ஆயில் கம்பெனி கிட்ட ட்ரம்ப் நேற்று மீட்டிங்கை அமெரிக்காவில் வச்சிருக்காரு. வெனிசுவேலாவில் போய் எல்லா அந்த ஃபேக்ட்ரி இதை கம்பெனியெல்லாம் செட் பண்ணி இருக்கிற ஆயிலெலாம் உறிஞ்சி எடுத்துட்டு வாங்கன்றாரு. அங்கே பயப்படுறானுங்க. பெரிய பெரிய கம்பெனி ஓனர்லாம் சொல்கிறான், அதெல்லாம் நீங்கள் சொன்னாலாம் போக முடியாது. எக்ஸான் மொபைல்லாம் இதான் பெரிய கம்பெனி, பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரோட சிஇஓ சொல்லியிருக்காரு, அவ்வளோ ஈஸியெல்லாம் போயிட முடியாது, அங்கே வந்து நிலைமை எங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இல்லை, நீங்கள் எத்தனையோ $1 பில்லியன் கொண்டு போய் கொடுத்து ட்ரில்லை போட்டு எடுத்துகிட்டு வாங்குறீங்க, அங்கே நாங்கள் போய் வேலை செய்ய முடியுங்கிறது என்ன உத்தரவாதம்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் நடக்கும். அப்போ தெரியுது இல்லை, ஒருத்தரை தூக்குறாங்க, அவன் ஊரில் பிரச்சனை ஏற்கனவே இருந்தது, அழகா அந்த பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வச்சு எடுத்துருவாங்க, ஆயில் எடுத்துருவாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப டவுட். இப்போ வெனிசுலா விஷயத்தில் வெனிசுலா அதிபர் மதுரோவை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு, வெனிசுலா நான் தான் அதிபர் சொல்லி ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாரு. ஓகே, அங்கே வந்து ஒரு அடுத்த ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, அதை கூட கண்டுக்காம அவர் பேசுறாரு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ரொம்ப முக்கியமா எதிர்க்கட்சி தலைவர், ரொம்ப முக்கியமான நபர் மச்சிடோ, நோபல் பரிசு வாங்கினவர், இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வாங்கின முக்கியமான நபர். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, ட்ரம்ப்பை பாராட்டுறாங்க. எனக்கு அதான் புரிஞ்சுக்க முடியல. இப்போ நாட்டில் உங்களுக்கு ஒரு அரசியல் எதிரி ஒருத்தர் இருக்கான், அது நீங்கள் 2 பேர் பேசி டீல் பண்ணிக்கிற விஷயம். அப்படி இருக்கும்போது அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய அரசியல் எதிரி அவர் பழி வாங்கிட்டு அவருக்கு ஒரு ஃபேவரா பேசுறது, என்னோட நோபல் பரிசு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றது, இது எப்படி புரிஞ்சுக்க முடியல? இது என்ன சும்மா அரசியல்ல இருக்க துரோகம் தான் இதெல்லாம். சரி, வேற என்ன? இந்த அரசு என் இடத்தையே காட்டி கொடுத்தாலும் எப்படியாவது எனக்கு பவரை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கு ஓகே தான். அவங்க அப்ப நோபல் பிரைஸே கொடுக்குறாங்கிறாங்க, ஏன்னா என்ன ஆக்கிருக்கேன்னு. ஏன்னா ட்ரம்ப் ஒரு திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு, அவங்க தான் எல்லாரும் ஆக்குவாங்கன்னு நினைச்சாரு. ஆமா, ஆனா அவர் வந்து அந்த ஊர் கவர்மெண்ட் சூப்பர் கோர்ட் என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா வைஸ் பிரசிடென்டே ஆக்குங்க. அவங்க ஆக்சுவலா வந்து சோசியலிஸ்ட், அவங்க மார்க்சிஸ்ட் சோசியலிஸ்ட். அவங்க இப்ப இருக்கிறவங்க ஓகே, அவங்க வந்து ரொம்ப கடுமையா தான் இன்னைக்கும் அவங்க பதவி ஏற்கும் போது அவங்க கடுமையா சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் பண்ணது தப்பு, இல்லீகல். நான் இதுக்கு டிப்ளமேட்டிக்கா நான் பேசுவேன், இந்த வரட்டும் பேசுவோம், ஆனா நான் என் ஸ்டான்ஸ் எல்லாம் நான் மாத்திக்க மாட்டேன், இது தப்பு தான் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ பல்லு இல்ல, கடிக்கிறதுக்கு பல்லு இல்ல, பட் ஆனா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் கைதிகள்லாம் வெனிசுலா அரசியல் கைதிகளை இவங்க விடுதலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க, யூஎஸ் பண்ண சொன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா, விருப்பமே இல்லாட்டி செஞ்சுட்டு விருப்பம் இல்ல. ஓகே, எல்லா ஊர்ல இருந்தும், ஸ்பெயின்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. இது சும்மா எதுக்குன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கலாம்ல. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா டிப்ளமேட்டிக்கா அந்த ஒரு தூக்கி போட்டு போகுது, அந்த பாலிடிக்ஸ் செய்கிறாரு. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைமென்ஷன் நோக்கி ட்ரம்ப்போட பாலிடிக்ஸ் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த என்னென்ன பரபரப்பு நோக்கி அவர் நகராரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தெரிஞ்சு